எம்பெருமான் திருச்செந்தூர் முருகன் உருவான கதை. தேவர்களை சூரபத்மன் மிகவும் தொந்தரவு செய்தான். தேவர்கள் தங்களை தொந்தரவு செய்த சூரபத்மனை அழிக்கும்படி சிவபெருமானிடம் முறையிட்டனர். அவர்களது வேண்டுதலை நிறைவேற்றிய சிவபெருமான் தனது நெற்றிக்கண்ணிலிருந்து 6 பொறிகளை உருவாக்கி சரவண பொய்கையில் 6 தாமரைகளில் முருகப்பெருமான் தோன்றினார். அவர்களை கார்த்திகை பெண்கள் வளர்த்தனர். பின்பு சிவபெருமானின் கட்டளையை ஏற்று சூரபத்மனை அழிக்க முருகப்பெருமான் இங்கு வந்தார். இவ்வேளையில் முருகப்பெருமானின் தரிசனம் வேண்டி தேவர்களின் குருவான வியாழ பகவான் இத்தலத்தில் தவமிருந்தார். அவருக்கு காட்சி தந்த முருகப்பெருமான் இவ்விடத்தில் தங்கினார். அவர் மூலமாக முருகப்பெருமான் அசுரர்களின் வரலாற்றை தெரிந்து கொண்டார். அப்பொழுது தன் படைத்தளபதியான வீரபாகுவை சூரபத்மனிடம் தூது அனுப்பினார். சூரபத்மன் அதை கேட்கவில்லை. பின்பு முருகன் தன் படைகளுடன் சென்று சூரபத்மனை வதம் செய்தார். வியாழ பகவான் முருகனிடம் தனக்கு காட்சி தந்த இவ்விடத்தில் எழுந்தருள வேண்டும் என வேண்டிக் கொண்டார். அதன்படியே முருகனும் இங்கே தங்கினார். பின்பு வியாழ பகவான் விஸ்வகர்மாவை அழைத்து இங்கு கோயில் எழுப்பினார். முருகன் சூரனை வெற்றி பெற்று ஆட்கொண்டதால் ஜெயந்திநாதர் என அழைக்கப்பெற்றார். காலத்தில் இப்பெயரே செந்தில்நாதர் என்று மருவியது. இத்தலமும் திருச்செயந்திபுரம் என்று அழைக்கப்பெற்று பின்பு திருச்செந்தூர் என்று மருவியது. உங்களுக்கு முருகனை பிடிக்கும்னா ஓம் சரவணபவன் கமெண்ட் பண்ணுங்க.